மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவலங்களை களைய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மருத்துவ இணை இயக்குநரை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சியினர் மற்றும் இயக்கங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசு பெரியார் மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் 600க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மருத்துவமனையில் MRI ஸ்கேன், CT ஸ்கேன் வசதிகள் உள்ளன. ஆனால் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கான மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை மற்றும் MRI ஸ்கேன் வசதி இருந்தும் அதற்கான மருத்துவர் நியமிக்கப்படாததால் நோயாளிகள் அவசர சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவலங்களை களைய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மருத்துவ இணை இயக்குநரை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தேமுதிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDPI, மக்கள் நீதி மய்யம், திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தமிழர் உரிமை இயக்கம், தமிழர் தேசிய முன்னணி எதிர்ப்பு இயக்கம், மயிலாடுதுறை இந்திய தேசிய லீக், பெரியார் திராவிடர் கழகம், மஜக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். MRI, CT ஸ்கேன் மருத்துவரை நியமிக்க வேண்டும், பற்றாக்குறை மருத்துவர்கள், செவிலியர்களை நியமிக்க வேண்டும், ஓராண்டுக்கு மேலாக விடுப்பில் உள்ள மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிர்காக்கும் சிறப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர்களை நியமித்து மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்காமல் அரசு மருத்துவமனைகளையே உயர் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். மயிலாடுதுறை மக்களின் அத்தியாவசிய தேவையான மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக மாறி அதற்கான தரம் உயர்த்தப்படாமல் மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவசர வெண்டிலேட்டர் இல்லாத சூழ்நிலையை கண்டித்து அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து மயிலாடுதுறை மக்களுக்காக இந்த போராட்டத்தை, கவன ஈர்ப்பு போராட்டத்தை மருத்துவமனையினுடைய இயக்குநரகம் முன்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு மயிலாடுதுறை மக்களினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி இன்னும் பல்வேறு விதமான மயிலாடுதுறை மக்களின் உயிருக்கு கேரண்டி தர வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே அந்த மருத்துவமனையினுடைய நலத்திட்டங்களை சரியாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.